அருள் கொண்டவர் அவர் நம்மோடு எந்நாளும் எந்நேரம் இருக்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இறைமகன் இயேசு கிறிஸ்து நல்ல ஆயனாக நமது மத்தியில் பிறந்து நம்மோடு வாழ்ந்து நமக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தவர். அப்படிப்பட்ட நமது நல்லாயன் இயேசு கிறிஸ்து மீண்டும் நம்மோடு ஒருவராக எப்போதும் நம்மில் வாழ வழிகாட்ட நம் ஒவ்வொருவரையும் நல்ல கிறிஸ்தவனாக வாழ்ந்து பிறருக்கு நல்ல ஆயனாக மாறி வாழ இன்றைய வாசகங்கள் வழியாக இறைமகன் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் ஒரு நல்ல ஆயர், நல்ல ஒரு தலைவன். அவர் நம்மில் வாழ்கின்றார். நம் உள்ளத்தில், நம் இல்லத்தில், நமது சமுதாயத்தில் வாழ்கின்றார். உயிருள்ள ஒரு நல்ல ஆயனாக, நல்ல ஒரு தலைவனாக நமது மத்தியில் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டு நம் அனைவருக்கும் எந்த ஒரு தீங்கும், துன்பமும், பிரச்சனையும் நேரிடாமல் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பேணி வளர்க்கின்றார். நல்ல ஆயனாக நாம் பல மனிதர்களை வாழ்ந்து பார்த்திருக்கின்றோம். நல்ல ஆயனை போல் அவர்கள் வாழ்ந்ததினால்தான் இன்று மக்கள் சமுதாயத்தில் அந்த மனிதர்களுக்கு மரியாதை செலுத்துகின்றார்கள், மதிக்கப்படுகின்றார்கள், போற்றப்படுகின்றார்கள். நீங்களும் நானும் நம் அனைவரும் இறைமகன் இயேசுவை போல் ஒரு நல்ல ஆயனாக வாழ்ந்து ஆயனில்லா ஆடுகளைப் போல் இருக்கின்ற மக்களுக்கு வாழ்வு கொடுக்க, உயிர் கொடுக்க நம் ஒவ்வொருவரையும் இன்றைய 3 வாசகங்கள் வழியாக இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிருள்ள, உணர்வு ஊட்டக்கூடிய, திடப்படுத்தக்கூடிய, சக்தி வழங்கக்கூடிய, வாழ்வு வழங்கக்கூடிய, வாழ வைக்கக்கூடிய தன்னுடைய உயிருள்ள வார்த்தைகளின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் வாழ, மாற அழைப்பு விடுக்கின்றார். எவன் ஒருவன் தன்னுடைய வழியை உணர்ந்து கொள்கின்றானோ, தன்னுடைய துன்பங்களை தாங்கிக் கொள்கின்றானோ, அவன் மற்றவனுக்கு ஒரு நல்ல தலைவனாக, நல்ல ஒரு ஆயனாக, வழிகாட்டியாக வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு தகுதியை பெற்றிருக்கின்றான். இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு தாயானவர் தன்னுடைய தியாகத்தின் வழியாக தன்னுடைய உயிரை கொடுத்து தன் பிள்ளையை காப்பாற்றக்கூடிய ஒரு மாபெரும் தியாகத்தின் நிகழ்வை நம்மால் காண முடிகின்றது. ஒரு தாய் ஆனவன் தன்னுடைய ஒரே குழந்தையை தூக்கிக் கொண்டு ஒரு மலைப்பகுதிக்கு பயணம் மேற்கொள்கின்றார். அந்த பயணத்தின் பொழுது கடுமையான இடி சத்தம், மின்னல், கடுமையான காற்று அடிக்கின்றது. அவள் அந்த சூறாவளி காற்றை பார்த்தவுடன் பயந்து கொள்கின்றார், நடுங்குகின்றார்.
எப்படி தன்னுடைய குழந்தையை நான் காப்பாற்றப் போகின்றேன், இந்த இடத்திலிருந்து நான் எப்படி இந்த குழந்தையை காப்பாற்றி மறு இடத்திற்கு கொண்டு செல்வேன் என்று பயப்படுகின்றார், கலங்குகின்றார், கண்ணீர் வடிக்கின்றார். அந்த அன்னையானவள் அந்த கடுமையான பணியிலே, கடுமையான அந்த குளிரிலே, அதே இடத்திலே மாட்டிக் கொள்கின்றார் தன்னுடைய குழந்தையோடு. அப்படிப்பட்ட அந்த கடுமையான பணியிலே, அந்த கடுமையான குளிரிலே தன்னுடைய ஒவ்வொரு ஆடைகளையும் கலற்றி விட்டு தன்னுடைய குழந்தையின் மேல் போர்த்திய வண்ணமாக அந்த குழந்தையை காப்பாற்றுகின்றார். பிறகு அந்த கடும் குளிரிலே, அந்த கடும் பணியை தாங்க முடியாமல் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்காகவே தன் ஆடைகளை எல்லாம் கலற்றிவிட்டு அவள் இறந்து விடுகின்றார். இயேசுவின் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த வழியாக வந்த சில பாதுகாவலர்கள் அந்த தியாகத்தின் தாயை பார்க்கின்றார்கள், இறந்த வண்ணமாக கிடக்கின்றதை. அதை பார்த்து உடனே அந்த தாயின் பக்கம் ஓடுகின்றார்கள், அருகில் ஓடுகின்றார்கள். அங்கு சென்றவுடன் அந்த பாதுகாவலர்கள் பார்க்கின்றார்கள், அங்கு ஒரு குழந்தையானது தன்னுடைய தாயின் துணியால் போர்த்தப்பட்டு உயிரோடு கிடப்பதை பார்த்து வியந்து போகின்றார்கள். ஆனால் அந்த தாயானவள் எந்த ஒரு துணியுமே இல்லாமல் அங்கு இறந்து கிடப்பதை பார்த்து ஆச்சரியப்படுகின்றார்கள். இயேசுவின் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இன்றைய சமுதாயத்தில், இன்றைய காலகட்டத்தில் அந்த தாயை போல, அந்த தியாகத்தின் அன்னையை போல பிறரை பாதுகாக்கக்கூடிய, பிறருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய, பிறரை வாழ வைக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல மனம், நல்ல எண்ணம் நம் மத்தியில் யாருக்காவது இருக்கின்றதா? அந்த அன்னையை போல ஒரு நல்ல ஆயனாக இருந்து பிறருடைய துன்பத்தில், பிறருடைய இன்பத்தில், பிறருடைய கஷ்டத்தில், பிறருடைய கண்ணீரில் நாம் துணை இருந்து அவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக, ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவனாக, ஒரு ஆயனாக நாம் இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி நாம் நல்ல ஆயனாக வாழ முடியும், எப்படிப்பட்ட நல்ல ஆயனாக நாம் வாழ வேண்டும் என்பதை பற்றி இன்றைய வாசகங்கள் மூலமாக இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது பாவங்களை கழுவ, நம்மை நம்முடைய பாவங்களில் இருந்து மீட்க அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் நம்மோடு வாழ, நம்மில் ஒருவராக, நம்மை வாழ வைக்கக்கூடிய ஒரு தெய்வமாக, ஒரு தலைவனாக, ஒரு குருவாக, ஒரு நல்ல ஆயனாக இருந்து நம்மை பாதுகாக்கின்றார், வழிகாட்டுகின்றார். இயேசுவின் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து வாழும் பொழுதும், ஒருவர் மற்றொருவரின் சுமைகளை, சோகங்களை, கண்ணீரை நாம் மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளும் போதும் நல்ல ஆயனாக நாம் மாறி வாழ்கின்றோம். நம்முடைய பெற்றோர்களை பார்த்தோம் என்றால், நம்முடைய பெற்றோர்கள் தன்னுடைய கடுமையான உழைப்பின் வழியாக பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஆயனாக இருக்கின்றார்கள். தன் உடைமைகளை, உழைப்பை தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன் பிள்ளைகளை வாழ வைக்க தன்
பணத்தை, சொத்தை பகிர்ந்து கொடுக்க நல்ல ஆயனாக பகிர்ந்து கொடுக்கும் பொழுது நமது பெற்றோர்கள் நல்ல ஒரு ஆயனாக இருக்கின்றார்கள், மாறுகின்றார்கள். நம்முடைய ஆசிரியர்களை எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால், ஆசிரியர்கள் தங்களுடைய பயிற்சியின் வழியாக, மாணவர்களுக்கு கற்பித்தல் வழியாக, தங்களின் தியாகத்தின் வழியாக மாணவர்களுக்கு பாடங்களை சிறப்பான முறையில், நல்ல முறையில் கற்றுக் கொடுக்கின்ற வழியாக ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் ஒரு நல்ல ஆயனாக மாறுகின்றார்கள். மருத்துவர்களையும் செவிலிகளையும் நாம் பார்த்தோம் என்றால், அவர்களும் தங்களது கடுமையான உழைப்பில் இரவும் பகலும் தன்னுடைய உயிரை கூட பார்க்காமல் பிறருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக கடுமையான பணியினை, தியாகத்தினை பார்க்கும் பொழுது அங்கு அந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் ஒரு நல்ல ஆயனாக மாறுகின்றார்கள். ஒரு தொழில் அதிபரை நாம் பார்த்தோம் என்றால், தொழிலதிபர் ஒருவர் தன்னுடைய சொத்துக்களை, உரிமைகளை, உடைமைகளை எல்லாம், தன்னுடைய லாபத்தை எல்லாம் லாபத்தின் பொருட்டு பார்க்காமல் தங்களோடு பணி செய்யும் ஒவ்வொரு பணியாளர்களிடம் அன்பாகவும் பாசமாகவும் சகோதர சகோதரி என்ற உணர்வோடு பழகுகின்ற பொழுது, அவருடைய கஷ்டத்தில், துன்பத்தில், இன்பத்தில் பகிர்ந்து கொள்ளும் பொழுதும், உறவாடும் பொழுதும் ஒவ்வொரு தொழில் அதிபர்கள் ஒரு நல்ல ஆயனாக மற்றவர்களுக்காக மாறுகின்றார்கள். நம்முடைய நாட்டை ஆளுகின்ற ஒவ்வொரு நாட்டு தலைவர்களை எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால், எல்லா நாட்டு தலைவர்களும் அரசியல்வாதிகளும் தங்களுடைய சுயநலங்களை பார்க்காமல் பொது நலத்தோடு மக்களுக்காக, மக்களை வாழ வைக்க, வளர வைக்க, காப்பாற்ற பணி செய்தார்கள் என்றால், அவர்கள் அந்த பணியின் வழியாக தன்னுடைய மக்களுக்கு ஒரு நல்ல ஆயனாக மாறுகின்றார்கள். நாம் அனைவரும் இறுதியாக இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான பிள்ளையாக, அருமையான பிள்ளையாக, குழந்தைகளாக, இறை மக்களாக நாம் நல்லதொரு நல்ல ஆயனாக, தலைவனாக, இயேசு கிறிஸ்துவின் குழந்தையாக நாம் மாற முடியும். இயேசுவின் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இதில் எந்த ஒரு அச்சமும் இல்லை, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நிச்சயம் உங்களாலும் என்னாலும் நம் அனைவராலும் இறைமகன் இயேசுவை போல ஒரு நல்ல ஆயனாக, ஆயரில்லா ஆடுகளைப் போல இருக்கின்ற, கஷ்டப்படுகின்ற, கண்ணீர் வடிக்கின்ற, வீடுகள் இல்லாமல் அங்கும் இங்கும் சுற்றித் திரிகின்ற, தாய் தந்தையை இழந்து, சகோதர சகோதரிகளை இழந்து, நண்பர்களை இழந்து, அங்கும் இங்கும் ஆயரில்லா ஆடுகளைப் போல திரிகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நாம் நம்முடைய இறைமகன் இயேசு கிறிஸ்துவை போல நாமும் ஒரு நல்ல ஆயனாக மாற முடியும். இயேசுவின் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, எப்பொழுது நாம் அன்பை விதைக்கின்றோமோ, எப்போது நாம் அன்பை அறுவடை செய்கின்றோமோ, எப்பொழுது நாம் நியாயத்தை விதைக்கின்றோமோ, எப்போது அந்த நியாயத்தை நாம் அறுவடை செய்கின்றோமோ, நாமும் நல்ல ஆயனாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவை போல் நாமும் மாற முடியும். இயேசுவின் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த ஒரு நல்ல ஒரு அன்னையை போல், அந்த ஒரு நல்ல ஒரு தாயை போல் தன் பிள்ளைக்காக தன் ஒவ்வொரு துணியையும், ஆடையையும் தியாகம் செய்து தன் பிள்ளை வாழ வேண்டும்,
என் உயிர் போனாலும் பரவாயில்லை, தன்னுடைய குழந்தை உயிரோடு என்னாலும் வாழ வேண்டும், வளர வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற நினைத்த அந்த தாயை போல நமது இறைமகன் இயேசு நமக்காக மரித்து, நமக்காக ரத்தம் சிந்தி, நமக்காக வாழ வைக்கின்ற, நம்மை ஒவ்வொருவரையும் வாழ வைக்கின்ற அந்த இறைமகன் இயேசுவை போல நாமும் ஒரு நல்ல ஆயனாக பிறருக்கும், அனைத்து மக்களுக்கும், நம் குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கும், நமது நண்பர்களுக்கும் நல்ல ஒரு ஆயனாக மாற முடியும். மாறி மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும். ஆம் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நன்னாளிலே நமது இறைமகன் இயேசுவின் வழியாக நாம் ஆசீரை பெறுவோம், அருளை பெறுவோம், கொடைகளை பெறுவோம். அவரிடம் எந்நாளும் எந்நேரம் மன்றாடும் நம் ஒவ்வொருவரையும் நமது இறைமகன் இயேசு கிறிஸ்து, நமது நல் ஆயன், நம்மை வாழ வைக்கின்ற தெய்வம், நம்மை வழிகாட்டுகின்ற தெய்வம் நம்மோடு எப்போதும் இருப்பார், உதவிக்கரம் நீட்டுவார். ஆமென்.